வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 25,103ங்கிற பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சொல்லப்போனால் முக்கியமான லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறிச்சு. பட் ஆனால் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்னால இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் போட்டிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் ட்ரெண்ட் வரதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. நெகட்டிவ் சைடுன்னு ஒன்றும் எந்த ஒரு நியூஸும் இல்லை. இல்லை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டில் போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 270 பாயிண்ட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்தது. அது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட மீட்டிங் பாலிசி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 6ன்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.5% மாறி இருக்குது. அதுமாதிரி பேங்க் ரேட்டு பார்த்தீங்கன்னா 6.25%லேருந்து பார்த்தீங்கன்னா 5.75% மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் அதுலேயும் கட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ஒரு ரேலி கொடுத்தது. இன்றைக்கி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ரேலின்னு தான் சொல்லலாம். நல்லாவே இருந்துச்சு. அதில் வந்து ஐசிஐசிஐ பேங்கை தவிர மற்ற எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிது. இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா செக்டாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 256 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 261 பாயிண்ட் பாசிட்டிவ், ஐடி வந்து பார்த்திங்கன்னா 374 பாயிண்ட் பாசிட்டிவ்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு வந்திருக்கும். மோஸ்ட்லி வந்துருந்துருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கண்டினியூஸ் புல் ட்ரெண்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அடுத்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து 26,000 தொடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள் எல்லாமே 1% மேல் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்து இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. டேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டேக்ஸ் பாருங்கள் 174 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு போயிட்டுருக்கு. எஃப்டிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 22 பாயிண்ட் நெகட்டிவும், சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 27 பாயிண்ட் நெகட்டிவ்னு சொல்லி நெகட்டிவ் சைடில் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதனால் ஒன்றும் இம்பேக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நைட்டு யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கலாம். அதுமாரி ஜப்பான் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 346 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், ஹேங்ஸாங் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 388 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. தைவான் வந்து சின்னதாக ஒரு நெகட்டிவ் 13 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. மோஸ்ட்லி ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடு ட்ரேடிங்காக தான் போயிருக்கு. ஸோ அந்த ஒரு நாளைக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் தான் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூன் 10th அன்னைக்கு, அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட்லாம் கொடுக்க போகிறாங்க. அது என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹20.55 வந்து ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க. அதுமாரி இந்தியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ₹16.25 வந்து ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது ஹிட்டாச்சி ஏர், அதாவது ஜான்சன் கண்ட்ரோல் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. ஹிட்டாச்சி ஏர் கண்டிஷனிங் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஷேருக்கு ₹15 விகிதத்தில் கொடுக்குறாங்க. அடுத்தது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ₹27 ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க. இது ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 10, ஜூன் 9 இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த ஷேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெக்கார்ட் டேட்டு ஜூன் 10 தான். ஸோ அந்த டேட்டில் யார் யார்ட்டெல்லாம் இருக்குதோ, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குதோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் கிடச்சிடும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கா என்னன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. அதுமாதிரி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ₹25ங்கிற விதத்தில் இறங்கிருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 8,955 ரேஞ்சில் இருக்குது. பிஃபோராக பார்த்திங்கன்னா 9,300 9,200 ரேஞ்சில் இருந்தது. கொஞ்சமாக இப்போ குறைஞ்சிருக்கு. பட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான். திருப்பி ஏறத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குவான்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12% வரைக்கும் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
பட் அது வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு உக்ரைன், ரஷ்யா வார் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதுவும் அப்பப்போ சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் ஹமாஸ் அந்த குரூப் இதுவும் காசா வாரும் அதுவும் இன்னும் போயிட்டே இருக்குது. அதுவும் இன்னும் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. அப்பப்போ அவங்களும் குண்டு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது ட்ரேட் வாரும் சில இது போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா 90 days பாய்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. பட் இன்னும் அஃபிஷியலாக வரல. சப்போஸ் எகெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது இன்னும் ஃபர்தராக ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இறங்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக எந்தெந்த கண்ட்ரிஸ் கோல்டு வாங்குறாங்கங்கிற லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா தான் இல்லை ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்குது. அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸு எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கோல்டை அதிகமாக பை பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க பை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கோல்டு வந்து இதுலேருந்து ஒரு 10% வரைக்கும் கரெக்ஷன் ஆகுறது வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. மேபி கரெக்ஷன் ஆனால் நம்மளுக்கு லக்கு. நீங்கள் அதிகமாக அக்குமுலேட் பண்ணி வச்சிங்க. லைக் ஃபிசிக்கலாவோ இல்லை டிஜிட்டலோ வாட் எவர் இஸ் பாசிபிள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சிங்க. இது லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கும் கோல்டு. அதுமாரி சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 108 ரூபாங்கிற ரேஞ்சில் போயிடுச்சு. இதில் வந்து சில்வர் அதிகமாக மேக்கிங் பண்ணி கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க்கு தான் அதிகமாக மேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 535 540 ரேஞ்சு வரைக்கும் வந்தது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 420 430 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ இந்த சில்வரோட ப்ரைஸ் ஏற ஏற இந்துஸ்தான் ஜிங்கோட ப்ரைஸும் ஏறிட்டே போகுது. இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இது எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி 700 தொடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஷேரை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் சில இன்ஃபர்மேஷன், எம்சிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செபிட்டேருந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வந்து செபி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எம்சிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து ஆப்கன் இன்ஃப்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 கோடி ரூபாய்க்குள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அது யார்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து குஜராத்தில் அவங்கள உள்ள பிளான்ட்டில் வந்து வினைல் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பிளான்ட் வந்து போடணும். அந்த ப்ராஜெக்ட் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்கன் இன்ஃப்ராக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎலோட சப்சிடரி கம்பெனியான செர்ரா போனிட்டாங்கிற கம்பெனியை வந்து ஃபுல்லாக சேல் பண்ணிட்டாங்க. அதோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $125 மில்லியன் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சேல் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட உள்ள போரையும் குறைக்கிறதுக்காக இந்த இதை பண்ணியிருக்காங்க அவங்க. அடுத்ததாக ஜேகே சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஃபிகோ சிமெண்ட்ஸுங்கிற ஒரு கம்பெனியை கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு உள்ள ஒர்த்தான 60% ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஜேகே சிமெண்ட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து ஜிஆர்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீடன் அண்டு டென்மார்க் இந்த 2 கண்ட்ரீஸில் உள்ள க்ரூஸ் வெசல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்எஸ்சிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஏன்னா 2 கண்ட்ரிலையுமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டோட ஒர்த்து எவ்வளோங்கிறத அது இன்னும் ஒன்றும் சொல்லலை. பட் சொன்னால் தெரிஞ்சதும் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராட் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சின்னதுன்னு இல்லை, அது பெரிய ஃப்ராடு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.6 க்ரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஃப்டி பணத்தை எடுத்து அவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கு மற்ற ட்ரேடிங்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து பணம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க நம்மளோட பணத்தை. ஸோ அது வந்து எப்படி பண்ணாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சம் அத்தாரிட்டிஸ் இருக்குது, எம்ப்ளாய்க்கு வந்து சம் அத்தாரிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து மொபைல் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணி அதுலேருந்து பணத்தை எடுத்து அவங்க இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி அதுலேருந்து திருப்பி பணத்தை போட்டு இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அது கொஞ்சம் ஆக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தை இதை வந்து கரெக்டாக அதில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, எஃப்டிலையும் சரி, ஷேர்ஸ்லையும் சரி, இந்தந்த இதில் நம்ம பணம் போட்டிருக்கோம், அந்த பணம் அதில் இருக்கா இல்லையா, இதில் குறைஞ்சிருக்கா. சப்போஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை ஃபர்தராக பேங்க் இதுலேயோ இல்லை டிமேட் இதுலேயோ இல்லை உள்ள ஆளுங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் இருக்குங்கிறத எப்போதுமே தெரிஞ்சு வச்சுட்டே இருங்க, ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.